முதல்வர் வந்து வக்பு வாரிய அந்த சட்ட திருத்த முன்முடிவு இருக்குல்ல, அதை மத்திய அரசு திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதை கொண்டு வந்தாரு, தனி தீர்மானத்தை. இது இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிற ஒரு விஷயம், அவங்களோட சுயாட்சி எல்லாம் பறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாரு. இதுக்கு எப்பவும் போல பாஜக மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. 4 பேர். ஆமா, 4 பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதிமுக வந்து என்னதான் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாலும் நாங்களும் சிறுபான்மை மக்களுக்காக நிக்கிறோம்னு காட்டுறதுக்காக 2026 எலெக்ஷன் வருது இல்ல, அதனால வந்து வேலுமணி தான் வந்து நாங்க வந்து இது துணை நிற்போம், முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஏன்னா எடப்பாடி ஆப்சண்ட் இன்னைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாமக வந்து அவங்களும் என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் நாங்க வந்து இதை ஆதரிக்கிறோம்னு சொல்லி எல்லாருமே ஆதரிச்சாங்க, பாஜகவை தவிர. அதுல வானதி சீனிவாசன் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஜனநாயக முறைப்படிதான் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க, ஏன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுனால சட்ட திருத்தம்லாம் மேற்கொள்ள முடியும், வக்பு வாரியத்துல நிறைய நிர்வாக முறைகேடுகள் இருக்குன்னு குற்றச்சாட்டு வந்துச்சு, அதுக்காக தான் இதை வந்து பண்றாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் ஆதரிச்சு பேசினாங்க.